இது 50th டே எப்படி இது பாத்தீங்களா? அதான் தலை. ரொம்ப வருஷம் காலம் கழிச்சு அஜித் படம் இவ்வளோ நாள் ஓடிக்குது. மாச இசை வெளியீட்டு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. தலை இந்த வேலையை எதுவுமே பண்ணுறதில்ல. அவர் வேலையை அவர் பார்க்குறாரு, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். தலை நான் உயிர் தலை, நான் உயிர் தலை. அடுத்த படம் இப்போ தலை. இது வந்து மக்களோட வெற்றி. இது 50 நாள் கொண்டாட்டம் வந்து முழுக்க தமிழ்நாட்டு குடும்பங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முழுக்க வந்து இது தமிழ்நாடு சென்னையில் மட்டும் இல்லை, வில்லேஜ் ஃபுல்லா வந்து இந்த படத்தை கொண்டாடுறாங்க, குடும்பமாக கொண்டாடுறாங்க இந்த படத்தை. அதனால தலை தலையோட ஃபர்ஸ்ட் ஷோவே நான் பார்த்தேன். நான் எனக்கு 35 வயசு ஆகுது. என் வேலையெல்லாம் விட்டுட்டு கூட எப்பயுமே நான் ரோகிணி தேட்டரில் இந்த செலிப்ரேஷனில் எப்பயுமே கலந்துக்குவேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் வந்து பேட்டி கொடுத்தேன். நான் இப்பயும் தலைனா எனக்கு உயிர். வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து பார்க்குறேன்னா தலையோட தன்மானம் தான், அவரோட இதுவே என்றைக்குமே இதுல தான் இருக்கும். இது வந்து 50வது நாள் மாரி தெரியல, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாரி தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் மாரி தெரியுது. அந்த அளவுக்கு பேனரு, அந்த அளவுக்கு வந்து பசங்க எல்லாம் பயங்கரமா பண்றாங்க. இதெல்லாம் ஒருவருக்கு அஜித் வேற யாரும் கிடையாது. எங்க அண்ணன் அஜித்துக்காக தான் அந்த ஒரு பாசம், எல்லாரும் மதிக்கிற குணம், அந்த உதவிக்காகவே இவ்வளோ ஒரு பங்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கான். தலை எப்பவுமே கெத்து தானா, கெத்து மாஸ். வேற வார்த்தைகளே நான் சொல்றதுக்கு அவர் எங்கேயோ நான் அவருக்குள்ள யாருமே செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. இது 50th டே எப்படி இது பாத்தீங்களா? அதான் தலை. ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ கிராண்டா இருந்ததோ அதே கிராண்டி பெருகும். அதான் தலை வந்து முதல் நாள் ஷோக்கு எப்படி இருந்ததோ அதே கூட்டம் அப்படியே தான் இருக்குது அந்த மாசு. எதுக்குன்னா தலைக்கு எப்பயுமே மாசு தான். ஃபர்ஸ்ட் நாள் ஷோக்கு இவ்வளோ கூட்டம் இருந்ததா அதே செலிப்ரேஷன் தான். 54 நாளாக இருந்தாலும் அதே செலிப்ரேஷன் தான் இருக்கும். ஏன்னா தலைக்கு இருக்கிற கூட்டம், அன்பு பாசம் எல்லாத்துக்கும் அடங்கின கூட்டம். தலை ஒரே ஒரு கையை எடுத்து காட்டினார்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், எல்லாமே மாசு தான். முதல்ல நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அஜித் ஃபேன்ஸுக்கு. 50 நாள் வரைக்கும் வெள்ளி விழா கொண்டாடுற அளவுக்கு படத்தை ஓட வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப வருஷம் காலம் கழிச்சு அஜித் படம் இவ்வளோ நாள் ஓடிக்குது. அது மக்கள் ஆதரவோடு ஓடிக்குது. லேடிஸு ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக வந்து படத்தை பார்த்துறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ்ஸு இந்த ஆர்மியில் இறந்தவங்களுக்கு தலை எவ்வளோ உதவி பண்ணிக்கிறாப்புல அது வெளியே தெரியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் நெட்டில் யூடியூப்பில் சேனலில் எல்லாத்துலேயும் வருது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் நம்ம ரசிகர் தான் என்ன பண்ணிக்கிறாங்க, அது வெளியே தெரிகிற அளவுக்கு காமிச்சிக்கிறாங்க. தலைக்கு இந்தமாரி ஒரு மாசு எங்கேயுமே கிடைக்காது. தமிழ்நாட்டில் தலை தான். தலையை மீறி யாருமே இருக்க முடியாது. தலை என்றைக்குமே நல்லாயிருக்கும், வாழும். தலைக்கு வணக்கம். ஹலோ, உயிர் அஜித்துக்கு. அதாவது வந்து தலையோட 50வது விஸ்வாசம் 50வது நாள் செலிப்ரேஷன் வந்து நீங்கள் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடினு இருக்கோம். எல்லா நடிகருக்குமே வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க. எல்லா நடிகர் படமும் ஓடுது, வசூல் பண்ணுது. ஆனால் அதுக்கான வேலைகளை வந்து அந்த நடிகர் பண்ணுறாங்க. பெரிய வந்து மாதம் வந்து இசை வெளியீட்டு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. தலை இந்த வேலையை எதுவுமே பண்ணுறதில்ல. அவர் வேலையை அவர் பார்க்குறாரு, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். தலை வந்து அதாவது அந்த அரசியல் இதெல்லாம் இல்லைன்றாரு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தலை கூட நாங்கள் இருக்கிறோம், எப்பவுமே இருப்போம். தலைக்காக வெற்றியோ தோல்வியோ என்றைக்கும் எங்கள் தலை பின்னாடி நிற்போம். நாங்கள் எங்களுக்கு எம்எல்ஏ ஆகணும், பதவி எதுவுமே தேவையில்லை. எங்களுக்கு எல்லாம் எங்கள் தலை நல்லா இருக்கணும். விசுவாசம் ஷேர்லையும் தமிழ்நாடு கிராஸில் நம்பர் 1, ஷேரில் நம்பர் 1, தயாரிப்பாளருக்கு அதிகமாக வசூல் கொடுத்த படத்தில் நம்பர் 1,
டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அதிகமாக வசூல் கொடுத்த படத்தில் நம்பர் 1 எல்லாத்தையுமே வந்து ஷட்டர் ஆல் த ரெக்கார்டு அப்படின்ட்டு கேஜிஆர் ஸ்டுடியோஸே வந்து ட்விட்டரில் ட்வீட் பண்ணிட்டாரு. இனிமேல் வந்து எந்த இதுவுமே வந்து இனிமேல் யாரும் எதுவும் பண்ண முடியாது. தலையே ஒரு ரெக்கார்டை வச்சாதான் முடியும் தவிர வேற யாரும் தலையை ரெக்கார்டை வடிக்கவே முடியாது. மனித கடவுள் தலைக்கு மட்டும்தான் வேற யாருக்குமே கிடையாது. நான் உயிர் தலை என் உயிர் தலை அடுத்த பாடம் இப்போ யாராலையும் எங்கள் அஜித் அண்ணன் வந்து எங்களையும் அஜித் அண்ணன் பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் ஒட்டினாயிட்டோம். எங்கள் தலையை தவிர வேறு என் தலை தவிர வேற யாரும் வணங்க மாட்டேன். என் தலை தான் வேறு யாரும் கிடையாது. எங்கள் அண்ணன் அஜித் அண்ணன் அவ்வளோ பிடிக்கும். ஒரு தடையாச்சும் அண்ணனை நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அது நடக்குமான்னு தெரியல. நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ணனை ஒரு தடையாச்சும் பார்க்கணும் எங்கள் அஜித் அண்ணனை. அந்த அளவுக்கு எங்கள் அண்ணன் அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன். எங்கள் தலை வந்து நல்லா இருக்கும் எங்கள் தலை.